நாம் அமர்ந்த வண்ணமாக ஒரு பாடலை பாடுவோம். 28வது பாடல், துதிப்பாடல் புத்தகத்தில் 28வது பாடல், எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவர் என்ற பாடல். 1வது 3வது கவிகளை நாம் பாடலாம். காணிக்கைகளை கொண்டு வந்து இந்த பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஜெபம் செய்வோம். சமூகத்திலே வருவதற்கு நீ தந்திருக்கிற அந்த வாய்ப்புக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்க 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவருடைய நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்ன தேவனுடைய மத்தியிலும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதற்காக, ஆண்டவரே உடைய உயிர் தொழுந்த திருநாளை நினைவு கூறுவதற்காக இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். தேவன் தாமே இந்த நேரத்தை எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் வழிநடத்துதல் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இதை காண்கிற, இந்த காணொலி காட்சி காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும்படி தேவன் தாமே இந்த ஆலய ஆராதனை ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலையில 16வது பாமாலை பாடுவோம். பாமாலை எண் 16, ஆ கர்த்தாவே தாழ்மையாக என்ற பாடல். 1வது 3வது கவிகளை நாம் பாடுவோம். 1வது 3வது கவிகளை நாம் பாடுவோம்.
இருக்கிறோம். நம்முடைய மத்தியில் இருக்கிற நம்முடைய பாடல் குழு நம்மை இந்த துதி நேரத்திலே வழிநடத்துவார்கள். நாம் இந்த நேரத்தில் நம் ஆண்டவரை நாம் துதிக்க வந்திருக்கிறோம். நம் கண்களை மூடி ஆண்டவரை ஆராதனை செய்வோம். அவருடைய நாமம் எல்லாவற்றுக்கும் மேலான நாமமாயிருக்கிறது. அதுக்காக நம் ஆண்டவரை நாம் துதிப்போம், ஆண்டு நாம் சொல்லும் செல்வோம். அவருடைய நாமம் பரிசுத்த நாமமாயிருக்கிறது. அதுக்காக நம் ஆண்டவரை நாம் துதிப்போம், ஆண்டு நாம் சொல்லும் செல்வோம். அவர் சிங்காசனத்தில் வீட்டிற்கும் தேவனாயிருக்கிறார். அதுக்காக நம் ஆண்டவரை நாம் துதிப்போம், ஆண்டு நாம் சொல்லும் செல்வோம். அவர் நேற்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். அதுக்காக நாம் ஆண்டவரை நாம் துதிப்போம், ஆண்டு நாம் சொல்லுவோம். அவர் அல்பா ஒமேகமாயிருக்கிறார். அதுக்காக நாம் ஆண்டவரை நாம் துதிப்போம், ஆண்டு நாம் சொல்லும் செல்வோம். அவர் ஆதி மதுமாயிருக்கிறார். அதுக்காக நாம் ஆண்டவரை நாம் துதிப்போம், ஆண்டு நாம் சொல்லும் செல்வோம். 1000 நாவுகள் இருந்தாலும் அவரை போற்ற அது போதாது. ஆனாலும் நாம் இந்த நேரத்தில் நம் ஆண்டவரை ஆராதிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் வாயிலை திறந்து நம் ஆண்டவரை நாம் சொல்லும் செல்வோம். இந்த பாடலின் மூலமாக நம் ஆண்டவரை நாம் சொல்லும் செல்வோம். 1000 பாடல்களே என்ற பாடலை நாம் பார்ப்போம். இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவர் நாம் சொல்லும் செல்வோம். உன்னதமானவரே என்ற பாடலை 4வது கவியை பாடி ஆண்டவர் நாம் சொல்லும் செல்வோம். இந்த உலகத்தினோட ஆசையை நம்ம நோக்கி நம்ம ஓடுகிறோம். ஆனால் நம்ம ஆண்டவரை விட்டு நம்ம நிறைய வேலைகளை நம்ம பின்வாங்கி நம்ம போகிறோம். நம்ம அதுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்போம். பாவத்தினால் நம்ம நிறைந்த வாழ்க்கையினாலே நம்ம ஆண்டவரோட அன்பு நம்ம உணராமல் இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே என்னோட பாவங்களெல்லாம் நீங்கள் மன்னித்து விடுங்க என்று நாம் சொல்லுவோம். பரிசுத்தமான வாழ்க்கையை நான் வாழ நான் ஆசைப்படுகிறேன் என்று நாம் சொல்லுவோம். ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நம்மளோட பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார்.
நம்முடைய அர்ப்பணிக்கு மனமாக இந்த பாடலை நாம் பாடுவோம். யெகோவா நீரே என்ற பாடலை 3வது கவியை நாம் பாடுவோம். இயேசுவே நீரே என் ஆத்ம நேசம். கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே புதிய ஒரு ஆண்டவரே வாரத்தின் முதல் நாளிலே நம்ம பிரவேசிக்க நீங்கள் உதவி செய்திருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கோவா பகுதியிலே கர்த்தர் தருகிற ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிற நல்ல மழைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய நாட்டிற்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் ஏற்பட்டிருக்கிற பொருளாதார சீர்குலைவை உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நீதாமே இந்த காரியங்களிலே கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று உங்களுடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம். எங்களுடைய நாட்டை ஆளுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும். இதை சரி செய்வதற்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் நீ தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த துறையை நடத்துகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் நீ தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே பொருட்களுடைய விலைகள் அதிகமாக ஏறாதபடி எல்லாமே கண்ட்ரோலில் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே நீ உதவி செய்யும். ஆண்டவரே நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தில் கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அதே போல ஆண்டவரை படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆன்லைன் கிளாஸ் மூலமாக அட்டெண்ட் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதத்தில் தருகிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் கருத்தோடு கூட படிப்பதற்கு உதவி செய்யும். விசேஷமாக பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற அல்லது ஆன்லைன் மூலமாக பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதத்திலே சமர்ப்பணம் செய்கிறோம். அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தாரும். நல்ல முறையில் எழுதுவதற்கு உதவி செய்யும். ஒரு சில பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட் வருவதற்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே தொடர்ந்து அந்த பிள்ளைகள் அடுத்த மேல் படிப்புக்காக என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்களில் ஆண்டவரை நல்ல ஒரு வழிநடத்துதலை தேவன் தர வேண்டும் என்று உடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம். அவிதமாக தேவன் செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவருடைய சுற்றிலும் நீர் வேறு இழைத்து பாதுகாத்துக் கொள்ளும். பல இடங்களுக்கு அவர்கள் போய் வரும்போதும் ஆண்டவரே நீர் உடைய குருவை அவர்கள் காண்பிக்க ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரத்தாவே அவளை சுற்றிலும் கர்த்தர் வேறு இழைத்து நீர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரத்தாவே, ஸ்தோத்திரம். ஆண்டவரை பொறுப்படுத்தி வழிநடத்துவீராக. தேவையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். மன தேவையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு மன தேவைகள் ஆண்டவரை சந்திக்கப்பட உதவி செய்யும். ஆண்டவர் வியாதியாக ஆண்டவரை பலவீனத்தில் இருப்பார்கள் என்றால் ஆண்டவருடைய பலம் பரிபூர்ணமாக விளங்க வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறோம். சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இதுதான் பிள்ளைகளை தாங்கி நீர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறோம். மனசோர்வு நிமித்தமாக இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே நீதாமே அவர்களை தாங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அவர்களை ஆற்றி தேற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவதாமை பொருட்படுத்தி வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்னுமாக எங்களுடைய பிஷப்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரை நிர்வாகம் வைக்கிற ஒரு டிஎஸ்எஸ்களுக்காக போதகர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தேவன் பொருட்படுத்தி வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபைகளை தாரும். இந்த ஊழியத்தை உண்மையாக அவர் கொடுக்கப்பட்டிருக்கும் பொறுப்பை உண்மையாக செய்வதற்கு உதவி செய்யும். அவருடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற சுகத்தை அவர்கள் அனுபவிக்க உதவி செய்யும். இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீதாமே பொறுப்படுத்தி வழிநடத்துவீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. தொடர்ந்து கேட்கப்படும் செய்தி மூலமாகவும் எங்களோடு கூட பேசும்.
அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எங்கள் சமூகத்தில் இஷ்டப்படாமல் தீவிர ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும். ஆமென். தயவுசெய்து அமருங்கள். இந்த நாளிலே இந்த காணொளி காட்சியின் மூலமாக இந்த ஆலயத்தில் பங்கெடுக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆலயாரனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்திருக்கிறோம். இன்னும் ஜெபிக்கிறோம். நீங்கள் இது முழு ஆசீர்வாதத்தை பெறும்படியாக அன்போடு கூட அழைக்கிறோம். தேவன் அனுமதித்திருக்கிற இந்த கொரோனா தொற்றுவினால் நம்முடைய நாட்டு மக்கள், மற்ற நாட்டு மக்கள் யாவரும் ஆண்டவராகிய இயேசுவை இரட்சகர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கஷ்டத்தின் நாட்களிலே அவர் ஒருவரை பரிகாரி என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். தொடர் சங்கி ஜெபத்தை விடாது குடும்பங்களிலே ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். அதே போல குடும்ப ஜெபத்தையும் நீங்கள் தொடர்ந்து செய்யும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் இன்றைக்கு 19ஆம் தேதி மிஸ்டர் யூலா தேவராஜ் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். 22ஆம் தேதி மிஸ்டர் பொன்ராஜ் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். 25ஆம் தேதி மிஸ்டர் மகேஷ் அவர்களும் மிஸ்டர் ஜான்சன் அவர்களும் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். இவர்களுக்காக நாம் தலை வணங்கி ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே பிறந்த நாள் கொண்டாடுகிற கல்யாண மகளை எங்கள் பாவத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன். அவர்களுடைய பாவத்தில் தருகிறேன். கர்த்தர் கிருபையாக இருந்தீர், வழிநடத்தினீர். ஆண்டவரை போஷித்திருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் வழிநடத்தி வந்தீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். அவர்களது புதிய வருடத்தில் பிரவேசிக்கும் போதும் ஆண்டவருடைய கிருபை அதிகமாக தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவரை வழிநடத்தும் தேக ஆரோக்கியத்தை நீர் அதிகமாக தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் எடுக்கிற வியாபாரங்களில் கிருபை தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். விதமாக மகளுடைய பாதத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். விசேஷமாக கணவர், பிள்ளைகள் யாவரையும் சமூகத்தில் தருகிறோம். அவர்களையும் தேவன் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அதே போல 22ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாட போகிற மிஸ்டர் பொன்ராஜ் அவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். மகனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். போக்குவரத்திலும் அவர்களோடு கூட தங்கியிருந்து அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து வியாபாரத்தில் விருத்தி தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய வருடத்தில் பிரவேசிக்கும் போதும் ஆண்டுடைய கிருபையிலிருந்து வழிநடத்த விடமாய் சொல்லிக்கிறோம். இந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய எல்லா முயற்சியை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய மனைவி, மகள் யாவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். அவருடைய தேவைகளையும் ஆண்டு சந்தித்து வழி நடத்துகிறாங்க. ஆண்டவரை இன்னுமாக 25ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாட போகிற மிஸ்டர் மகேஷ் அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர்களை மட்டுமாக வழிநடத்தி வந்தீர். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. போன வருடத்தில் கர்த்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் நாமை தொடர்ந்து பொறுப்படுத்தி வழிநடத்தும் ஆண்டவரே. புதிய வருடத்துக்குள் பிரவேசிக்கும் போதும் புதிய கிருபைகளினாலே, புதிய ஆசீர்வாதங்களினாலே நிறைத்தினை வழிநடத்தும். அவர்களை சார்ந்திருக்கிற மனைவி 2 மகள்களுக்காக உமக்கு நன்றி. அவர்களையும் நீ தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல மிஸ்டர் ஜான்சன் ஃபேமிலிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்காக ஆண்டவர், அவர்களும் வருகிற 25ஆம் தேதி புதிய வருடத்துக்குள் பிரவேசிக்க இருக்கிறார்கள். அவர்களையும் தேவன் தாங்கி வழிநடத்தினீர், தேவனுடைய சந்தித்து வழிநடத்தினீர், ஆசீர்வாதத்தை தந்தீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் தொடர்ந்து புதிய வருடத்துக்குள் பிரவேசிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய கிருபை மகனை வழிநடத்த வேண்டும் என்று உடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்தினை வழிநடத்துவீராக. சார்ந்திருக்கிற மனைவி 2 பிள்ளைகளுடைய பாதத்தில் தருகிறேன். அவர்களையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகள் யாவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய கருணைகளோடு கூட இருந்து பிள்ளைகளை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இப்பொழுது நாம் செய்திக்கு கடந்து செல்கிறோம். செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக நாம் தலை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம்.
அன்புள்ள ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் விசேஷமாக இந்த வார்த்தையை குறித்து தியானம் செய்யும்போது ஆண்டவர் எங்களோடு கூட பேச நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த தியான நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. வேறு எந்த சோதனைகள் வந்து எங்களுக்கு எடுத்து போடாதபடி, வேறு எந்த தடங்கல்களும் எங்களை வந்து தடுக்காதபடி தேவரீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ள சொல்லிக்கிறோம். இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கடந்த 2 வாரங்களிலும் நாம் இந்த கருத்தின் அடிப்படையில் தியானம் செய்து வருகிறோம். The supports towards salvation, ரட்சிப்புக்கு நேரான ஆதரவுகள் அல்லது உண்மைகள் என்ற தலைப்புகளை நாம் தியானம் செய்து வருகிறோம். இன்றைக்கு நாம் பேசப் போகிற பகுதியினுடைய வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் அடங்கிய பகுதி. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் அடங்கிய பகுதியில் அதில் கருத்து வசனம் 12வது வசனம். கருத்து வசனத்தின் அடிப்படையில் இந்த நாளினுடைய செய்தி அமைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நாளினுடைய தலைப்பு கண்டினியூ டு ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன். ரட்சிப்பை தொடர்ச்சியாய் நிறைவேற்ற நீங்கள் பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பை தொடர்ச்சியாய் நிறைவேற்ற நீங்கள் பிரயாசப்படுங்கள். இந்த பகுதியை அல்லது இந்த வசனத்தை நாம் கருத்து வசனத்தை நாம் வாசிக்கும் போது நம்முடைய மனதிலே பலவிதமான கேள்விகள் எழும்புகிறது. என்னுடைய ரட்சிப்புக்கு நான் வேலை செய்ய முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. நான் அப்படி வேலை செய்ய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முடித்த சிலுவை பணி குறைவுள்ள பணியா அல்லது ரட்சிப்பின் பணி ஒரு குறை உள்ளதா, முழுமை அடையவில்லையா என்ற கேள்வி நம்முடைய மனதில் எழும்புகிறது. இந்த கோ கிரியேட்டர்ஸ் தேர் என்று சொல்லக்கூடிய இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த போது அவர் படைத்த படைப்பிலே நாம் கோ கிரியேட்டர்ஸ் ஆக உடன் சிருஷ்டிகளாக இருக்கிறோம். ஏனென்றால் பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய அவர் நம் ஆதாம் ஏவாளை உருவாக்கினார். அதற்கு பின்னதாக நாம் அநேக சந்ததியை உருவாக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நமக்கு தந்தார். கோ கிரியேட்டர்ஸ். இவ்விதமான ஒரு எண்ணத்தோடு கூட இந்த ரட்சிப்பின் பணியை நாம் பார்க்க வேண்டுமா? ஆண்டவர் ஒரு பணியை முடித்து விட்டார், தொடர்ச்சியாக முடிக்க வேண்டிய பணி இருக்கிறது, அதை நான் செய்து முடிக்க வேண்டுமா என்ற எண்ணம் என்னுடைய மனதில் எழுகிறது. ஆனால் உண்மையிலேயே பவுலுடைய உங்களுடைய ரட்சிப்பை நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள், பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படுங்கள் என்று சொல்லும்போது அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன, எதை அவர் மனதில் வைத்து பேசுகிறார் என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய தியானமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். அதற்கு முன்பதாக இந்த பகுதியினுடைய சூழ்நிலையை குறித்து நாம் சிறிது யோசிக்க வேண்டும். இந்த பகுதி பிலிப்பியர் நிருபம் 2வது அதிகாரம் மிகவும் முக்கியமான பகுதி. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுடைய மனித தன்மையை குறித்து பவுலடியார் பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய மனித தன்மையை குறித்து பேசுகிறார். அதிலே அவர் எவ்விதமாக தாழ்மையினாலும் அவர் கீழ்ப்படிதலினாலும் பிதாவுக்கு கீழ்ப்படித்து சிலுவை பணியை முடித்தார் என்பதை குறித்து அந்த இடத்துல அவர் விளக்குகிறார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுது என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அதை குறித்து நாம் யோசிக்கும் போது சிலுவை பணி ஆண்டவர் முடித்தார், அவரோடு கூட நான் இணைந்து செல்லும்போதுதான் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய ரட்சிப்பின் பணி முடிவடை. அவரோடு கூட இணைந்து செல்லும்போது அந்த கருத்தின் அடிப்படையில் தான் அவர் சொல்லுகிறார், உங்களுடைய ரட்சிப்பை நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லுகிறார். இன்னும் பவுலடியார் சொல்லும்போது பிலிப்பு திருச்சபை மக்களுக்கு அவர் எழுதும்போது என்ன எழுதுகிறார்? பயத்தோடும் நடுக்கத்தோடும் நீங்கள் இதை நிறைவேற்றுங்கள் என்று எழுதுகிறார். ஒருவேளை ஒரு ஸ்லேவ் அல்லது ஒரு அடிமை ஒரு எஜமானுக்கு முன்பதாக பயப்படுவது போல நீங்கள் பயப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் எழுதாமல் அவர் என்ன சொல்கிறார்? ஒரு கவனத்தோடு கூட நீங்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டும், இந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் பேசுகிறார். நமக்கு நன்றாக தெரியும், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிறைவேற்றின பணியிலே எந்த விதமான ஒரு குறைவும் கிடையாது. அது பூர்ணமானது, அது முழுமையானது, அது முடிவுற்றது. ஒரு தரம் அவர் அருமையாக இந்த ரட்சிப்பின் பணியை அவர் செய்து முடித்திருக்கிறார். ஆகையினாலே யாரும் இந்த சிலுவை பணிக்கு நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, பூர்த்தி செய்வதற்காக அல்லது நிறைவு செய்வதற்காக எந்த முயற்சியும் நாம் எடுக்க வேண்டிய தேவையில்லை. அதோடு கூட ரட்சிப்பின் பணி முடிக்கப்படுவதற்கு நாம் எதையாவது சேர்க்கவும் வேண்டியதில்லை. இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவே இந்த சிலுவை பணியை மறுமுறையாக இது சரியாக முடிக்கப்படவில்லை என்று மறுமுறையாக முடிப்பதற்கும் தேவையில்லை. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து
முழுமையாக சிலுவையில அவர் முடித்து விட்டார். ரட்சிப்பின் பணி முழுமையானது. இட்ஸ் a complete one, it's a perfect one. முழுமையானது. ஆகையினால இந்த ரட்சிப்பை நாம் போன முதலாவது செய்தியை நாம் கேட்டோம். கிருபையினாலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகையினாலே தகுதியின் அடிப்படையில் அல்ல. தகுதியின் அடிப்படையில் என்று சொல்லுவோம் என்றால் ஒருவரும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய பணக்காரன் கூட இதை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி முதலாவது கேட்ட சத்தியத்திலே அந்த தியானத்திலே நாம் அதை குறித்து நாம் யோசித்தோம். அப்படி என்றால் பவுலடியார் சொல்லும்போது உங்களுடைய ரட்சிப்பை நிறைவேற்ற தொடர்ச்சியாக பிரயாசப்படுங்கள் என்று பவுலடியார் சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும். 3 காரியங்களை கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பகுதியினுடைய சூழ்நிலையை வைத்து பார்க்கும்போது 3 காரியங்கள் இந்த பகுதியிலிருந்து வெளிவருகிறது. ஒன்று, இட் மீன்ஸ் we need to live in humility. We need to live in humility. தாழ்மை நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற பொருள். தாழ்மை நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற பொருள் தான் அவர் சொல்லும்போது வெளிப்படுகிறது. நமக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து யோசிக்கும் போது அநேக காரியங்களை குறித்து சொல்வதற்கு மேன்மை பாராட்டுவதற்கு இருக்கிறது. ஆனால் அதை எவ்விதமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று நினைவு கூறும்போது அதை மிகைப்படுத்தி பேசுவதற்கோ அல்லது அதை என்ன சொல்கிறது என்றால் பெருமையோடு கூட பேசுவதற்கு அது காரணம் இல்லாமல் போய்விடுகிறது. ஏனென்றால் கிருபையின் மூலமாக இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல தகுதியின் அடிப்படையில் அல்ல. சோ நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் பவுல் சொல்கிறது போல இயேசு கிறிஸ்துவை குறித்தே நான் மேன்மை பாராட்ட வேண்டும். வேறு எதை குறித்தும் நாம் மேன்மை பாராட்ட முடியாது. இயேசு கிறிஸ்துவுடைய தியாகத்தை நான் நினைவு கூறும்போது அவருக்குள்ளாக இந்த தாழ்மையின் வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற எண்ணம் என்னுடைய மனதில் வருகிறது. அவருடைய தியாகத்தை நான் யோசிக்கும் போது அவருடைய அன்பை நான் யோசிக்கும் போது எனக்குள்ளாக இந்த தாழ்மையின் வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ளே வருகிறது. இயேசு கிறிஸ்து எவ்விதமாக ஒரு தாழ்மையின் வாழ்க்கையை வாழ்ந்தார் என்பதை குறித்து இந்த பகுதியிலே அவர் விளக்குகிறார். அவர் சொல்கிறார், அவர் ஆண்டவருக்குரிய இணையான தன்மை இருந்த போதிலும் அதை அவர் பொருட்டாக எண்ணாமல் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணாதபடி அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று எழுதுகிறார். அடிமையின் ரூபம் எடுத்தார். இதுல ஒரு சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்கிறார், ஆண்டவராக பரலோகத்தில் இருந்த ஒரு தேவன் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். மனிதனாக வரும்போது ஒரு சில வாக்கியங்கள் அவருக்கு உண்டு. ஆனால் அவர் சொல்லுகிற காரியம் மனிதனாக மாத்திரமல்ல, மனிதனிலே கீழான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஸ்லேவ் என்கிற ஒரு வார்த்தை, அடிமையின் ரூபம் எடுத்து சொல்லுகிறார். மனிதர்களிலே மிகவும் கீழான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் அடிமைகள். அவர்களுக்கு அந்த சுயம் கிடையாது. அவர் எந்த காரியத்தையும் சுயமாக செய்ய முடியாது. இந்த ஒரு கண்ணோட்டத்திலே பவுலடியார் பேசுகிறார். அடிமையின் ஒரு ரூபம் எடுத்ததுனாலே அவர் அந்த ஒரு தாழ்மைக்குள்ளாக வந்தார் என்று சொல்லி சொல்லுகிறார். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஆண்டவர் தேவன் அடிமையின் ரூபம் எடுத்திருக்கிறார். இவ்வளவு ஒரு தாழ்மையான ஒரு நிலையிலே இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய சிலுவை பணியை செய்து முடித்தார். அதைத்தான் பிலிப்பிய திருச்சபைக்கு அவர் எழுதும்போது இதை எழுதுகிறார். எழுதிவிட்டு இந்த ரோல் மாடல், இந்த ஒரு முன்மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும், பின்பற்றி நாம் ரட்சிப்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். அந்த நிலைத்திருக்கக்கூடிய காரியத்தை தான் அவர் சொல்கிறார். நீங்கள் பிரயாசப்படுங்கள், ரட்சிப்பை நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். நமக்குள்ளாக ஒருவேளை பரிசேயர்களுடைய அந்த பெருமிதம், பெருமை நமக்குள்ளே வரக்கூடும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பரலோகத்தின் சொந்தக்காரன் என்று சொல்லி அந்த பெருமை நமக்குள்ளே வரக்கூடும். ஆனால் நாம் தாழ்மையாக நம்முடைய ரட்சிப்பின் பாதையிலே ஓடும்போது தாழ்மையோடு கூட ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை ஏற்றுக்கொண்டு ஓடுகிறவனாக நான் இருக்க வேண்டும். அதைத்தான் பவுலடியார் சொல்லுகிறார். ஃபியர் அண்ட் ட்ரம்பிளிங், பயத்தோடும் நடுக்கத்தோடும் இதை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். என்னிடத்தில் நான் கேட்டு பார்க்க வேண்டிய கேள்வி, நான் என்னுடைய ரட்சிப்பை குறித்து கவனம் உள்ளவனாக இருக்கிறேனா என்ற கேள்வியை நான் கேட்டு பார்க்க வேண்டும். நான் தாழ்மையின் வாழ்க்கை இந்த ரட்சிப்பின் பாதையில் ஓடும்போது தாழ்மையின் வாழ்க்கை நான் வாழ்கிறேனா என்று கேட்டு பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவே
என்னுடைய தாழ்மைக்கு முன்மாதிரியாக நான் வைத்திருக்கிறேனா என்று சொல்லி நான் கேட்டு பார்க்க வேண்டும். இவ்விதமாக நான் வாழும்போது இந்த ரட்சிப்பின் பணியை தொடர்ச்சியாக நான் என்னிலே நிறைவேற்ற முடியும். இரண்டாவதாக, it means we need to live in obedience. We need to live in obedience. தலைவணங்கும் வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற பொருள். தலைவணங்கும் என்று சொல்லும்போது கீழ்ப்படுதலை குறித்து நான் பேசுகிறேன். தலைவணங்கும் வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற பொருளை உடையதாக இருக்கிறது. பிலிப்பு திருச்சபைக்கு அவர் எழுதும்போது அவர் என்ன சொல்கிறார்? அவர்களுடைய கீழ்ப்படுதலை குறித்து மிகவும் மெச்சிக்கொள்கிறார், மிகவும் சந்தோஷத்தோடு கூட அவர் பேசுகிறார். அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லி இந்த பகுதியில் எழுதுகிறார். நான் உங்களோடு கூட இருந்தபோது தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தீர்கள் என்று அவர் சொல்கிறார். இப்பொழுது நான் உங்களோடு கூட இல்லை, இந்த சமயத்திலும் அதே விதமான ஒரு கீழ்ப்படிதலை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில காட்ட வேண்டும், தேவனுக்கு முன்பாக காட்ட வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறார். அவர் எழுதும்போது அவர்களை அழைக்கும் போது விதமாக அழைக்கிறார். My dear friends are my beloved, அன்பானவர்களே என்று சொல்லி, அன்பான சகோதரர்களே என்று சொல்லி அழைக்கிறார். As you have always obeyed, இதற்கு முன்னதாக நீங்கள் கீழ்ப்படிந்தது போல நான் இல்லாத சமயத்திலும் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்கிறார். பவுலடியார் அன்பானவர்கள் என்று அழைக்கும் போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற ஒரு காரியம் அன்பு, அவரிடத்தில் காணப்படுகிற அன்பு, பிலிப்பு திருச்சபையின் மீது வைத்திருக்கிற அன்பு. ஏனென்றால் அவருடைய ரட்சிப்பினுடைய அவர்களுடைய ரட்சிப்பு உயர வேண்டும், வளர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு கூட அவர் எழுதுகிறார். ஆகையினாலே இவ்விதமாக அவர் பேசுகிறார். இந்த ஒரு கீழ்ப்படிதல் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும், நான் இல்லாத பட்சத்திலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். இதற்காக இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை மறுபடியும் பின்பற்ற சொல்கிறார். இயேசு கிறிஸ்து எந்தெந்த காரியங்களிலே பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார் என்று நாம் இந்த பகுதியிலே பார்ப்போம் என்றால், அவர் மனித உரு எடுப்பதற்கு அவர் கீழ்ப்படிந்தார். மனிதனாக மாறுவதற்கு அல்ல மனித உரு எடுப்பதற்கு அவர் கீழ்ப்படிந்தார். இரண்டாவதாக சிலுவையை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் கீழ்ப்படிந்தார். மூன்றாவதாக பாவிகளுக்காக மரிப்பதற்கு அவர் பிதாவினுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டார். ஒரு நீதிமானுக்காக மரிப்பது, யாராவது ஒருவர் மரிப்பார்கள் என்றால் எளிது, ஆனால் பாவிகளுக்காக மரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பூலோகத்திற்கு அனுப்பும் போது அதை அவர் ஏற்றுக்கொண்டார். அது தன்னுடைய கடைசி மூச்சு விடுகிற வரைக்கும் பிதாவுக்கு கீழ்ப்படுகிறவராக அவர் காணப்பட்டார். இவ்விதமாக பிதா கொடுத்த இந்த பணியை செய்து முடிப்பதற்காக அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார். இது ஒரு பெரிய நமக்கு முன்மாதிரி. நாம் ஆண்டவருக்கு முன்பாக இவ்விதமான ஒரு முன்மாதிரியை அல்லது கீழ்ப்படிதலை நாம் இருக்க வேண்டும். கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவர் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற அந்த ஒரு முன்மாதிரியை இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய ரட்சிப்பின் பணியை நாம் முடிக்க வேண்டும் என்றால், அது முடிவடைய வேண்டும் என்றால், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அல்லது ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எபிரேயர் 5:9 எபிரேய ஆக்கியோர் விதமாக எழுதுகிறார், தாம் பூரணராகி யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. அப்படி என்றால் கீழ்ப்படிதல் மூலமாக அவர் முதலாவது பூர்ணமாக இருக்கிறார். இவ்விதமாக கீழ்ப்படுகிறவர்களுக்கு பூர்ண ரட்சிப்பை கொடுப்பதற்கு காரணராக இருக்கிறார் என்று சொல்லி எழுதுகிறார். ஆகையினால கீழ்ப்படிதல், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவரோடு கூட இந்த ரட்சிப்பின் பாதையிலே நாம் செல்லும் போது, அவர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கேட்டு நடக்கும்போது கண்டிப்பாக நம்முடைய ரட்சிப்பை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் கேட்டு பார்க்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், நாம் இந்த ரட்சிப்பை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? எவ்விதமாக நாம் வாழ்கிறோம் என்பதை குறித்து இந்த கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். நாம் கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா என்று கேட்டு பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து முன்வைத்த அந்த மாதிரியை பின்பற்றி கீழ்ப்படிதல் வாழ்க்கை வாழ்கிறோமா என்று நாம் கேட்டு பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, it means we need to live in fulfilling God's will. It means we need to live in fulfilling God's will. தேவனுடைய சித்தத்தை
நிறைவேற்றும் வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற பொருள். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற பொருள். ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் தலையாய கடமையாக இருக்கிறது. அதுதான் முக்கியமானது. அது மிகவும் முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் என்ற தாகம், அந்த எண்ணம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த எண்ணம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இவ்விதமாக ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதுல பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தார் என்று சொல்லி நாம் ஏற்கனவே தியானம் செய்தோம். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவரை சார்ந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்துல என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று அங்கே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய உதவி இல்லாதபடி இயேசு கிறிஸ்து செடி என்று சொல்கிறார், நாம் அதனுடைய கொடிகள் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்படி என்றால் இரண்டும் ஒன்றுக்கொன்று நிலைத்திருந்தால் தான் கனிகளை கொடுக்க முடியும். ஆகையினால என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர் அங்கே நாம் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இன்னும் யோவான் 4:32 நாம் வாசிக்கிறோம், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அவர் எதை குறித்து சொல்லுகிறார் என்றால் ஊழியத்தை குறித்து பேசுகிறார். மக்களுடைய ரட்சிப்புக்காக அறுவடை செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து அந்த இடத்துல பேசுகிறார். இவைகளெல்லாம் என்னுடைய போஜனமாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்காக ஒருவரை கொண்டு வருவது என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த பகுதியிலே அவர் பேசுகிறார். அதுதான் எனக்கு ஆகாரம் என்று சொல்லி பேசுகிறார். ஆகினாலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ரட்சிப்பின் பணி எனக்குள்ளே இருக்கிறது, நடைபெறுகிறது என்றால் அதிலே ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டிய பணியும் அதில் இணைந்திருக்கிறது. அந்த ரட்சிப்பை நான் மட்டும் பெற்றுக்கொண்டு அனுபவிக்க முடியாது, அது மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. நான் முதலாவது செய்தியை கேட்டோம், the salvation is for all mankind, all nations. எல்லா ஜாதியாருக்கும் உரிய ரட்சிப்பு என்று சொல்லி முதலாவது வாரம் கேட்ட சத்தியத்தை செய்தியிலே நான் அதை குறித்து விளக்கமாக சொன்னேன். ஆகையினாலே இந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக ஆண்டவருடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் ஏற்று அதை செய்வதற்கு முனையும் போது கண்டிப்பாக நான் ஆண்டவர் என்னுடைய ரட்சிப்பை நிறைவேற்றுவதற்கு நான் பாடுபடுகிறேன். நாம் ஆண்டுடைய சமூகத்தில் நிற்கும் போது எந்த ஒரு கையோடு கூட நிற்க முடியாது என்று பல பாடுகள் சொல்லியிருக்கிறார்கள். கரையேறி முதண்டை நிற்கும் போது ரட்சகா, நான் வந்து ஆத்மாக்களின் இடத்தில் கொண்டு வரவில்லை என்றால் வெட்கப்பட்டு போவேனே என்று சொல்லி பக்தர்கள் பாடியிருக்கிறார்கள். ஆகையினாலே நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவின் சிந்தை நம்மிலே இருக்க வேண்டும் என்பதாக பவுல் இந்த இடத்தில் எழுதுகிறார். ஆகையினாலே நம்முடைய ரட்சிப்பை நிறைவேற்றுங்கள் என்று அவர் சொல்லும்போது அவர் மனதில் கொண்டு வருகிற காரியம், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதுல நீங்கள் ஆண்டவரோடு கூட இணைந்திருங்கள், அவருக்கு ஒப்புக் கொடுங்கள் என்ற காரியத்தை அவர் எதிரே சொல்கிறார். இன்னும் எப்படி அவிதமாக நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றால், அவிதமாக இணைந்திருக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அதுதான் ஜெபம். எந்த அளவுக்கு நாம் தேவனுடைய சமூகத்துல நாம் ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் தேவனோடு கூட இணைந்திருந்து அவர் என்ன விரும்புகிறார் என்பதை என்னால் நிறைவேற்ற முடியும். அதுதான் பவுல் சொல்லுகிறார், ரட்சிப்பை நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள். அப்படின்றால் நான் ஆண்டவரோடு கூட இணைந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு காலத்திலும் தாழ்மையாக இன்னும் கீழ்ப்படிகளோடு கூட என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலே முழு எண்ணத்தையும் செலுத்தி நான் விதமாக செய்யும் போது கண்டிப்பாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை நான் முழுமையடைய செய்ய முடியும். நான் அது எந்த விதமான எஃபர்ட்டும் செய்கிறதில்லை. ஆண்டவர் வைத்திருக்கிற பாதையில் அவரோடு கூட சேர்வதற்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அதன் மூலமாக ரட்சிப்பு எனக்குள்ளாக நிறைவேறுகிறது. ஆகினாலே நாம் இந்த எண்ணத்தோடு கூட இருப்போம். இந்த ஒரு அரிய ரட்சிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது, இலவசமாக கிடைத்திருக்கிறது. ஆகினாலே இதை நாம் நிறைவேற்றுவதற்காக ஆண்டவரோடு கூட இணைந்திருந்து அவரோடு கூட சேர்ந்து தாழ்மையினாலும் கீழ்ப்படுகிறதுனாலும் இன்னும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதனாலும் இப்படிப்பட்ட ரட்சிப்பை நிறைவேற்ற நாம் பிரயாசப்படுவோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது நாம் யாம் எழுந்து நின்று கீர்த்தனையிலே
265வது கீர்த்தனை பாடுவோம். 265 பயந்து கர்த்தரின் என்ற பாடல் 2வது 3வது கவிகளை பாடுவோம். 2வது 3வது கவிகளை நாம் பாடுவோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த ஆலய ஆராதனையிலே பங்கெடுப்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டோம். ஆண்டவர் உம்மோடு கூட நெருங்கி உம்மை துதிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்தீர். பலருக்காக ஜெபிப்பதற்கு உதவி செய்தீர். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்டு சத்தியத்தின்படி ஆண்டவரே, கீழ்ப்படிதலினாலும் தாழ்மையினாலும் சத்தத்தை நிறைவேற்றுகிறதுனாலும் ரட்சிப்பை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரை எவ்வளவு கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை குறித்து பவுலடியார் பிலிப்பு திருச்சபையில் எழுதியிருக்கிறார். இதையும் நாங்கள் மனதில் கொண்டு அமிதமாக செயல்படுவதற்கு ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காணொலி காட்சியில இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த பாதத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரை அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரை உதவி செய்யும். தேவைகளை சந்தியும். அவருடைய மனக்கலக்கங்களை தீர்த்து விடும். ஆண்டவரை இந்த கிருபை இறக்கும் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, இந்த சம்பவத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, தேவைகளை சந்தத்தை வழிநடத்துவீராக. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே கிருபைகளை சூழ்ந்து கொள்ள ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சர்வ உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோட போக கடவோம். தயவு செய்து அமருங்கள். ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.